ஹாய் மக்களே, வணக்கம். ஸோ ஒரு வழியாக தமிழ்நாடு எலெக்ஷன் ஓவராக நல்லா பரபரப்பாக போயிட்டு இருந்தது. ஸோ அந்தந்த கேண்டிடேட்ஸ் அவங்கவுங்க வேலையை அவருடைய பார்த்துட்டுருங்க அந்தந்த மாவட்டத்தில். ஸோ இப்போ இன்றைக்கி லாஸ்ட் டே, ஐ மீன் கேம்பெயின் லாஸ்ட் டே. இப்போ தேர்தல் பரப்பு வேண்டியது லாஸ்ட் டே. ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாக 234 தொகுதியிலும் இன்றோடு ஓய்கிறது. இன்று மாலையோடு ஓய்கிறது. நேரலை எல்லாமே லைவாக வரவங்க எல்லாமே வரமாட்டாங்க இனிமேல். ஸோ அதனால் முடிவெடுக்க வேண்டிய நேரம். இந்த நேரத்தில் விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். ஸோ நீங்கள் பார்த்துப்பீங்க லாஸ்ட் வீக் திருநெல்வேலி, தூத்துக்குடி, கோயம்புத்தூர் அண்டு கன்னியாகுமரி எல்லாமே ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தார். ஒரு சில இடத்துல பேசினார், ஒரு சில இடத்துல பேசலை. ஸோ அதில் குறிப்பாக சொல்ல போனால் காரைக்குடி அவரோட ரசிகர்களாகட்டும், அவரோட பார்க்கலாகட்டும், மக்கள் அன்பு வெள்ளத்தில் மிதந்தார். ஸோ அதனால் அவரோட சீக்ரெட்டு தான். ஸோ இன்னைக்கு என்ன சொல்ல வரேன்னா, விஜயோட சீக்ரெட். ஸோ அவரோட சீக்ரெட்டோட ஃபாலோ பண்ணுறாரு. என்னென்னா எல்லாமே மைக்கு புத்தி அந்த மாநாட்டில் இருந்து அங்கங்கே அவருக்கு பர்மிஷன் கிடைச்சதுலேருந்து வேன் மேலே ஏறி அவரோட ஃபுல் ஃபோர்ஸும் கொடுத்தாரு. பேச வேண்டிய இடத்துல பேசினார், பேசக்கூடாத இடத்துல பேசலை. ஸோ அதனால் அவர் சொன்ன மாதிரி கடுப்பேற்ற கம்முன்னு உசுப்பேற்ற உம்முன்னு இருக்கிற மாதிரி, வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கிற மாதிரி அவர் அந்த அரசியல் நுணுக்கங்களில் இது 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 ஒன்று நான் பார்த்ததில் வீடியோக்கள் பார்த்ததில் தெரியுது. என்னென்னா அவரோட சீக்ரெட் மீன்ஸ் எல்லாருமே ஒரு மீட்டிங்கு போனால் கண்டிப்பாக பேசாமல் வரமாட்டாங்க. ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா பேசவே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் காரைக்குடியில் அவ்வளோ வெயிலில் மக்கள் கூடி நின்றுட்டு ஒரு இடத்துல நின்று பேசுகிற மாதிரி தான் பிளான் வச்சாங்க. பிளான் கேட்டால் லாஸ்ட்டில் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஏன்னா அவர் இங்கே சென்னையிலேருந்து கிளம்பி அவர் ரோடு மார்க்கம் ஃப்ளைட்டில் போயிட்டு அங்கேருந்து ரோடு மார்க்கமாக காரைக்குடி அடைஞ்சாச்சு. அது வரைக்கும் ரோட் ஷோ பண்ணியாச்சு. பட் காரைக்குடியில் பேசவே இல்லை. அதை தொடர்ந்து இப்போது அடுத்தடுத்து ஊர்கள் போகிறாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் போனார். நேற்று திருவள்ளூர் டு சென்னை பேசவே இல்லை. ரோட் ஷோ பயங்கரம் பார்த்தீங்கன்னா மக்கள், ரோட் ஷோ பயங்கரமாக அடிச்சு தூக்கிட்டாங்க. ஸோ நேராக திருவள்ளூர்லேருந்து அப்படியே சென்னை மார்க்கமாக அப்படியே வந்தாச்சு. இதுக்கு காரணம் என்னன்னா, ஸோ அவர் பேசி பேசி மக்கள்கிட்ட சொல்ல வேண்டியது எல்லாமே சொல்லிட்டாரு. ஸோ அதனால் மக்களே என் நெஞ்சில் குடியிருக்கும் நண்பா நண்பீஸ் எல்லாமே அக்கா தங்க எல்லாமே சொல்லிட்டாரு. ஸோ அதனால் என் நெஞ்சில் குடியிருக்கும் மக்களே அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ உங்களுக்கு நல்லது நான் செய்கிறது தான் வந்திருக்கேன். ஒரு ரூபா கூட தொட மாட்டேன். ஊழல் இல்லாத ஆட்சி எல்லாமே நாங்கள் பண்ணுவோம். நானும் ஊழல் பண்ண மாட்டேன். மக்கள் ரூபாயிலேருந்து ஒரு ரூபாவும் நான் தொட மாட்டேன். கவர்மெண்ட் பணத்துலேருந்து நான் எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ என் சார்ந்தவங்களையும் நான் தொட விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராங்காக அறிக்கை விட்டுருக்காரு. அது போக அவர் அறிக்கை விட்டு அவர் பேசுனது இப்போ மேடையில் லாஸ்ட்டாக பேசுனது பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக அவங்க ஒரு மீட்டிங் போட்டு அவங்களோட தேர்தல் அறிக்கையை அங்கங்கே சொல்லிட்டு இருந்தார். அங்கங்கே மீட்டிங் எங்கெங்கெல்லாம் போடுறாங்க எல்லாமே சொல்லிட்டு இருந்தார். இப்போ லாஸ்ட் அவரோட தேர்தல் அறிக்கை எல்லாருமே புக்கை வெளியிடுற மாதிரி டிஎம்கே ஏடிஎம்கே புக்கை வெளியிட்ட மாதிரி இவர் ஒரு புக்கை வெளியிட்டார், பப்ளிஷ் பண்ணார். ஸோ அந்த இடத்துல மட்டும்தான் பேசினார். ஸோ அந்த இடத்துல கொஞ்சமாக தான் பேசினார். அதனால் ஒரு வாய்ப்பு கொடுங்க மக்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் மக்கள்கிட்ட கேட்டிருந்தார். ஸோ அது நல்ல விஷயம் தான். ஸோ அன்னைக்கு பேசினார், லாஸ்ட் வீக் பேசினார், அவ்வளோதான். அதுக்கப்புறம் தேர்தல் அறிக்கை விட்டு அதுக்கப்புறம் பெருசாக எதுவும் பேசவே இல்லை. அங்கங்கே மீட்டிங் கடலூர்லாம் போக வேண்டியது பார்த்தா கேன்சல் நிறைய இடத்துல கேன்சல் வந்துச்சு. ஸோ திடீர்னு அறிவிப்பு, பெரிய அறிவிப்பு இல்லாமல் டக்குன்னு கிளம்பி போயாச்சு. ஸோ அந்த தேர்தல் அறிக்கையிட்ட பேசினார், அவ்வளோதான். அங்கே ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்தாரு மக்களுக்கு. உங்கள் அண்ணன் விஜய்க்காக அம்மாக்கள், தங்கைகள், அக்காக்கள் இவங்க எல்லாரும் உங்கள் வீட்டு வாசலில் ஒரு கோலம் போட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னார். ஸோ அதனால் எல்லாமே அதை டக்குன்னு ப்ராசஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ரொம்ப நல்ல விஷயம். அதுக்கப்புறம் அவர் அவரோட சீக்ரெட் மைண்டு, அவரோட பிளானில் அவரோட சீக்ரெட்டான பிளானில் பார்த்தா பெரம்பூர் போயிருந்தார். பெரம்பூர் தொகுதியில் போயிட்டு சும்மா ஒரு வீட்டில் போயிட்டு வீடு போகலான்னு பிளான் பண்ணாங்க. பட் ஆனால் அவர் போகல. அதுக்கப்புறம் மட்டும் அவரோட ஆஃபீஸ் இருக்கிற பக்கத்தில் அவரோட வீட்டில் போயிட்டு தண்ணி வாங்கி குடிச்சிட்டு அப்படியே உட்காந்து சும்மா பேசிட்டு வெளியில் ஆஃபீஸ்க்கு நேராக வீட்டு நேராக அங்கே அந்த ஆஃபீஸ் வீடு எல்லாம் ஒன்றா பக்கத்தில் தான் இருந்து அங்கே ஒரு கோலம் போட்டு, ஸோ அங்கே ஒரு சீக்கிரட்டான எதுவுமே பேசாமல் அங்கே ஒரு சீக்கிரட்டான பதிவு பண்ணிட்டு வந்திருக்காரு.
இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம் தான். இது வந்து எதிர்க்கட்சிகளுக்கு வந்துட்டு பெருசா தெரியல. டிஎம்கேவோட, ஏடிஎம்கேவோட எப்போதும் போல மைக்க புடிச்சிட்டு இவன் அவன் இவன் பண்ணையாரு. இப்போ உதயநிதி சொல்ல மாரி பண்ணையார் வீடு. ஃபார் எக்ஸாம்பிள் நேத்து வந்து பெரம்பூர்ல ம பரப்புரை பண்ணிட்டு இருக்காரு உதயநிதி ஸ்டாலின். ஸோ அவருக்கு எல்லாமே தெரிஞ்ச ஏகாம்பரம் மாரி, எல்லாமே தெரிஞ்ச ஏகாம்பரம் மாரி விஜய்க்கு ஒண்ணும் தெரியாத மாரி. ஸோ வந்துட்டு அவர் வந்து பண்ணையாரு. பண்ணையார் வீட்டு பங்களா. பண்ணையார்ல பெரிய பங்களா வச்சிருக்கீங்க. நீங்க கூட தான் பெரிய பங்களா வச்சிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எவ்வளோ கோடி சொத்து சேர்த்து வச்சிருக்கீங்க. சும்மா வந்துட்டு பொய்யெல்லாம் சொல்லிட்டு திரியக்கூடாது. உனக்கு ஓட்டு வேணும்னா கரெக்டா கேட்கணும். நேத்து வந்தவன் ஸ்டாலின் சொன்ன மாரி நேத்து கட்சி ஆரம்பிச்சவன்லாம் விஷயமாக பார்க்குறான். தப்பு இல்லைல்ல. உங்க அப்பா எப்போ கட்சி ஆரம்பிச்சாரு. உங்க அப்பா ஒன்னும் தனியா ஆரம்பிக்கல. கூட்டணியில வந்து தான் அப்புறம் அவர் தலைமை ஏற்றுக்கிட்டாரு. அவங்க அப்பாவா ஸ்டார்ட் பண்ண கட்சி ஒன்றும் டிஎம்கே கிடையாது. ஸோ அதுக்கு முன்னாடி எதுவும் அண்ணாங்க இவங்க அவங்க சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து இஷ்டத்தை பார்த்தா தெரியும். அவங்க ஆரம்பிச்ச கட்சியில தான் வந்துட்டு கேட்ட நியூஸ் பேப்பர்ல 9 குடும்பங்கள் சேர்ந்து ஆரம்பிச்ச கட்சி தான் வந்து டிஎம்கே அப்படின்னு சொல்றாங்க. திராவிட முன்னேற்ற கழகம். ஸோ இது வந்துட்டு அதுக்கப்புறமா எல்லாமே செத்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கலைஞர் மட்டும் டேக் ஓவர் பண்ணி அவர் நான் தான் தலைவன் நான் தான் தலைவன் சொல்லிட்டு நான் தான் ரவுடி நான் தான் இருக்கணும் நான் தான் தலைவன் நான் தான் ஆட்சி வந்து ஹோல்ட் பண்ணிட்டு சேர்த்து வச்சுட்டு குடும்ப சொத்து சேர்த்து வச்சுட்டு போயிட்டாரு. அவ்வளோ பணம் கிடக்கு உங்கள் வீட்டில். நேற்று முளைச்ச கட்சி தான் டிவிகே கட்சி இருக்கட்டும். எப்போ முளைச்சேன்னா பெரிய மரமாக ஆலமரமாக வளர்ந்து நிற்கிற உங்கள் கட்சிக்கும் இப்போதான் வளர்ந்து வந்து இளமையாக நிற்கிற மரத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த கட்சிக்கும் டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் நல்ல வித்தியாசம் இருக்குது. ஏன்னா பெரிய ஊழல் கட்சி உங்களுக்கு வளர்ந்த ஆலமரமே பெரிய ஊழல் கட்சி. ஸோ அதில் பல பேர் தொங்கிட்டு இருக்காங்க. எல்லாமே குப்பையில் தூக்கி போட்டு மக்கள் என்ன பண்ணுவாங்க ஃப்ரெஷ்ஷாக விரும்புவாங்க. எப்பவுமே அதாவது இருக்கிற பொருளை மக்கள் விரும்புவாங்க. நான் இல்லைன்னு சொல்ல இருக்கிற ஆட்சி மக்கள் விரும்பத்தான் செய்வாங்க. நீங்கள் ஊழல் இல்லாமல் பண்ண ஆட்சி அனுபவங்கள். ஸோ அரசியல் பொறுத்த வரைக்கும் நிறைய அனுபவங்கள் வேண்டும். இல்லைன்னே சொல்லலை. திடீர்னு போட்டு இப்போ நான் ஒரு எம்எல்ஏ நிற்கிறேன் நான் நான் ஜெயிக்கிறேன் நான் நிற்கிறேன்னு எனக்கு தெரியணும். மக்களுக்கு என்ன பண்ணுவோம் இல்லைன்னா அந்த ஏரியாவில் வர மக்களோட பிரச்சனை என்ன தெரியணும். ஸோ என்ன அரசியல்னா என்ன பொதுவாக மக்களுக்கு சேவை செய்கிறது தான் ஒரு அரசியல். பெரிய இதில் ஒன்றும் கம்ப சுஸ்தரெலாம் ஒன்றும் கிடையாது. நம்ம அப்துல் கலாம் உட்கார்ந்து மூளை கசக்கி பிழிஞ்சு எடுத்து ஒரு ராக்கெட் அக்னி ஏவுகணை தயாரிச்சார். அந்த மாதிரிலாம் வந்து இது ஒன்றும் கிடையாது. ஆனால் ஒரு கம்ப்யூட்டரோ ஒரு மைக் ஒரு மொபைல் தயாரிக்கிறதும் எக்ஸட்ரா எக்ஸட்ரா எவ்வளோ அது மொத்தத்தில் பூமிக்குள்ள இருந்து ஒரு தண்ணி கொண்டு வரேன்னா ஒரு மோட்டர் தேவைப்படுச்சு. ஸோ ஈஸியாக பண்ணால் அந்த மோட்டரை ஓட வச்சுட்டு ஒரு கரண்ட்டு தேவைப்படுச்சு. அந்த கரண்ட்டு தேவைப்படுது ஒரு கறி தேவைப்படுது. அது எங்கேருந்து கொண்டு வர அது எப்படி இதெல்லாம் தான் ஒரு ஆராய்ச்சி. நம்ம ஒன்றும் சரி சயின்டிஸ்ட் பண்ண பார்த்தோம். மக்களுக்கு சேவை பண்ண போகிறோம். இருக்கிற பணத்தை அச்சடித்து வர காகிதத்தை வச்சு மக்களுக்கு சேவை பண்ண போகிறோம். இதுதான் அரசியல் சிம்பிள். இதுக்கு வந்துட்டு உன் கொள்கை என்ன கோட்பாடு என்ன இது என்ன அது என்ன லொட்டு நல்ல சுத்த சும்மா போட்டு சாவடிக்கிறானுங்க ஏமாத்துறானுங்க. அது சீமான் ஆகட்டும் ஸ்டாலின் ஆகட்டும் எடப்பாடி ஆகட்டும் எக்ஸட்ரா எக்ஸட்ரா மீதியெல்லாம் இந்த இதர கட்சிகள் விஜய் சொல்ற மாதிரி இந்த இதர கட்சிகள்லாம் வந்து சீனா ஓட்டுறானு. சும்மா உங்களுக்கு என்ன தெரியும் அரசியல் இது என்ன தெரியும் எல்லாருக்குமே அரசியல் தெரியும். மக்களுக்கான வேலைகள் செய்யறதுக்கு வரவன் தான் அரசியல்வாதி. ஸோ முன்னாடி மன்னன் சொல்லிட்டு ஒருத்தன் இருந்தான். அவனுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே மக்களுக்காக வேலை பார்த்தாங்க. அந்த மாதிரி இப்போ வந்து சிஎம் பிஎம் அதிபர் எல்லாமே அப்படி அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாமே அப்படியே வேலை பார்க்குறாங்க. ஸ்ட்ரைட்டாக இறங்கி ஒன்று விஜய் ஒன்று சிஎம் ஆனதும் வேலை பார்க்குறது. அவங்களுக்கு கீழே இருக்கிற எம்எல்ஏக்கள் கீழே இருக்கிற எல்லாமே தலைவர் நம்பர்ஸ் வார்டு நம்பர் இவன் அவன் கவுன்சிலர் இவன் சொல்லிட்டு லாஸாக இருக்கணும். இன்க்ளூடிங் கலெக்டர் போலீஸ் எக்ஸட்ரா 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 இவங்க எல்லாம் சேர்ந்து மக்கள் பணியாற்றுறது தான் வந்து அரசியல். இதை எனக்கு தெரிஞ்சுது. இதுதான் உண்மை. இதில் வந்துட்டு சும்மா வந்துட்டு நீ பண்ணையார் நேற்று ஆரம்பித்த கட்சி இவன் பனையூர் பங்களா வச்சுருக்கான் இவங்ககிட்ட வந்து நீ நேரடியாக போக முடியாது பேச அவர் தான் சொல்கிறார்ல விஜய் தான் சொல்கிறார்ல என்ன என்னோட என்னோட சார்ந்தவங்க எல்லாருமே நீங்கள் ஈஸியாக மீட் பண்ணலாம். யாரும் ஈஸியாக மீட் பண்ண முடியாதெல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ என்னையும் மீட் பண்ணலாம். உங்கள் தொகுதியில் இருக்க எம்எல்ஏக்களை மீட்டில் உங்கள் குறைகளை சொல்லலாம். மக்களோட குறைகள் நிவர்த்தி பண்ணுறது தான் பாதுகாவலர் அப்படின்னு சொல்லிட்டு எம்எல்ஏ ஆரம்பி உங்கள் பேர் வந்து எம்எல்ஏல பாதுகாவலர். ஸோ இவ்வளோ சீக்கிரட்டான விஷயங்கள் வந்துட்டு வெளியில் புதுசு புதுசாக புதுசு புதுசாக சொல்கிறார் பாதுகாவலர். அப்புறம் வந்துட்டு ரேஷன் கடைக்கு கூட ஏதோ ஒன்று சொன்னார். ஸோ மறந்துட்டேன். ஸோ அது மாதிரி எக்ஸட்ரா எக்ஸட்ரா இவங்க பேருங்கெலாம் வந்து நல்லா சொல்கிறாங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான். இதுதான் இவரோட சீக்ரெட் அரசியல். சீக்கிரட்டாக அரசியலில் தந்திரமாக மூவ் பண்ணுறாரு விஜய். வந்துட்டு நான் நினச்ச மாதிரி அரசியல் வந்து தந்திரம் தான் முக்கியம், சாணிக்கியத்தனம் தான் முக்கியம், மூர்க்கத்தனம் முக்கியம் இல்லை. இது வந்து வார் கிடையாது. இது வந்து ஒரு 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 விதமான வார், ஒரு தந்திரமான வார். அந்த தந்திரம் வந்து விஜய் தெரிஞ்சிருக்கு. தந்திரத்தை யூஸ் பண்ணாதான் கலைஞர் ஆகட்டும் ஜெயலலிதா ஆகட்டும் அந்த வார்த்தைகள் விடுவதாகட்டும் இவங்கெல்லாம் வந்து எம்ஜிஆர் ஆகட்டும் அந்த தந்திரம்லாம் தெரிஞ்சு தான் ஜெயிச்சு ஒரு ஒரு முத்திரை பதிச்சுட்டு போகிறாங்க. தமிழ்நாடு அரசியல்னு எடுத்துக்கிட்டால் எம்ஜிஆர் எம்ஜிஆர் போல வராது, கலைஞர் போல வராது, ஜெயலலிதா மாரி வராது, அவங்க மாரி வர முடியாது.
அப்படின்னு சொல்கிறவங்கள அவங்கள மேலே வர முடியும், என்னால் முடியும்னு சொல்லிட்டு தான் விஜய் வந்துட்டு இப்போ வந்திருக்கார். மக்கள் எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்த எம்ஜிஆர் மக்கள் இதயத்தில் உட்காந்துட்டு இருக்காருன்னா ஒரு சீக்கிரட்டான விஷயம். அந்த சீக்கிரட்டான ஹார்ட்டுக்குள்ளே ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்காருன்னா அது விஜய் தான். எம்ஜிஆருக்கு அப்புறம் விஜய் மட்டும்தான். ஸோ மற்ற யாருமே கிடையாது. கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா இவங்க 3 பேர் வரிசையில் கண்டிப்பாக வந்துட்டு ஹிஸ்ட்ரியில் இடம் பிடிக்கிற ஒரே ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய். ஸோ டிவிகே தான் வந்து டிவிகே தலைவர் விஜய் தான் வந்து கண்டிப்பாக இடம் பிடிப்பார். ஸோ அது எல்லார் மனசுலையும் இருக்குது. இப்போ நானே வந்துட்டு ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா விஜய் பற்றி தான் நிறைய பேச தோணுது. ஸோ இவரை பற்றி தான் பேச தோணுது. ஸோ மற்றவங்கள பற்றி பெருசாக பேச தோணலை. இவரோட சீக்ரெட் என்னென்னா, விஜயோட சீக்ரெட் என்னென்னா, அவர் மக்கள்கிட்ட அன்பாக நடந்தது தான். அவருக்கும் கோபம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று வந்துட்டு திருவள்ளூர் டு அப்படியே கோயம்பேடு வழியாக தாம்பரம் ரூட் வந்துட்டு அப்படியே கோயம்பேட்டிலேருந்து அப்படியே வந்துட்டு வில்லிவாக்கம் கொளத்தூர் வில்லிவாக்கம் அந்த சைடு வரும்போது ஏதோ ஒரு இடத்துல வில்லிவாக்கத்தில் வரும்போது செம கோவம் வந்துச்சு. படா படா அப்படின்னு திட்டி விட்டார், படா அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மனுஷனுக்கும் கோவம் வரும், வேற வழி இல்லை. கோவத்தை வெளிக்காட்டுறதுனா மக்கள் விரும்ப மாட்டாங்க. அந்த ஆளுக்கு நல்லா புரியுது, இந்த ஆள் நல்லா புரிஞ்சு வச்சிருக்க ஆளு தலைவன். ஸோ வந்துட்டு அந்த இடத்துல ஒரு சில இடத்துல மட்டும் மாநாடாகட்டும், கீழே இறங்கு அந்த இடமாகட்டும், அப்போ தான் வந்து கிஸ் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி. மாநாடாகட்டும், கேம்பெயின் ஆகட்டும். ஸோ லாஸ்ட் நேற்று வந்து இதில் வெள்ளிவாக்கத்தில் கோவம் வந்துருச்சு. அதனால கோவத்தை அடக்கி வச்சிருக்காப்புல. ஸோ அதனால வந்து பிளாஸ்ட் ஆகும் கோவம். அரசியலில் நீ பிளாஸ்ட் பண்ணுனா ஒன்றும் பிளாஸ்ட் பண்ண விடுவாங்க. அதனால் விஜய்க்கு வந்து இவருக்கு வந்து நல்லா தெரியுது. அதனால் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ அதனால் வந்துட்டு ஒன்றும் சிரிச்சிருவார், அப்படி இல்லைன்னா மூஞ்ச வச்சுக்குவார். அதுதான் அவரோட சீக்ரெட். இதெல்லாம் தான் வந்து விஜயோட சீக்ரெட். இது வந்து மற்றவங்களுக்கு தெரியல. ஆனால் அவனை பண்ணி கத்துற மாதிரி கத்தி கிடக்குறான் யார்? எடப்பாடி. இந்த ஆள் ஆனால் டம்மி பீஸாக கத்தி கிடக்கும் யார்? ஸ்டாலின். உதயநிதி ஒன்றுமே இல்லாமல் பண்ணி குட்டி மாரி கத்தின்னு கிடக்கும். ஸோ இந்த பெரிய பண்ணி ஒன்று இருக்குது யார்? இந்த ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ். ஒன்றுத்துக்கும் லாய்க்கு கிடையாது, சும்மாவே கத்தி கிடக்கும். பொட்டியாக பணத்தை வாங்கி வச்சுக்கின்னு சுற்றி கிடக்கும். திரும்ப அவ்வளோ லிஸ்ட்டில் வர்றதே கிடையாது, எங்கேயும் பேசுறதே கிடையாது. சீமா இருக்கிறதுலையே நாய் மாரி குறைச்சி கிடப்பான் அந்த ஆளு. வேஸ்ட்டு. குறைச்சி தொண்டையே போச்சு அந்த அளவு வேஸ்ட்டு. இருந்தாலும் பணமும் வாங்கி ஏதோ ஒரு கூட்டணி சேர்ந்து நீ அவனும் வெற்றி பெற்றுக்க, அந்த ஆளும் வெற்றி பெறதுக்கு வழி இல்லை, மற்றவங்களையும் வெற்றி பெற வைக்க மாட்டான். அந்த எப்படின்னா தானும் வாழ மாட்டான், தள்ளியும் படுக்க மாட்டான். அந்த ஆளுக்கு ஒரு அரசியல் தந்திரமும் தெரியல, மந்திரமும் தெரியல, ஒரு சீக்கிரட்டும் தெரியல. ஆனால் அவனை இதை செய்கிறேன், அதை செய்கிறேன், இது செய்கிறேன், சோறு விட்டு விட்றேன், விவசாய கவர்மெண்ட் வேலை பார்க்குறேன், கொளுத்து வேலை கவர்மெண்ட் ஆகிறேன், குப்பை ஆளுறேன் கவர்மெண்ட் வேலை பார்க்குறேன். யாரு வேணான்னா? எல்லாருக்குமே வந்து பணம் தேவை. அந்த பணத்தை நீ கொடுக்கணும், அவங்களுக்கு நல்லது செய்யணும், அவங்களுக்கு ஒரு பவர் தேவை. ஆளால் போட்ட அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உனக்கு நீ மக்களுக்கு சேவை செய்யணும், நீ ஒரு நல்லது பண்ணணும்னா கண்டிப்பாக உனக்கு ஒரு பவர் வேண்டும். அந்த பவரை நீ கையில் எடு. அப்போ தான் உன்னால் நல்லது செய்ய முடியும். ஏன்னா நீங்கள் தனி மனுஷன், இப்போ நான் இருக்கேன், நீங்கள் இருக்கீங்க, வீடியோ பார்த்து நீங்கள் இருக்கீங்க, யாராலுமே போயிட்டு தனி மனுஷனா நின்று வேலை செய்ய விட மாட்டாங்க கவர்மெண்ட். நீங்கள் வந்து நல்லது பண்ண விட மாட்டாங்க. ஒரு தொண்டு நிறுவனமாக இருந்து கூட பண்ணாலும் விட மாட்டாங்க, உன்னை பிளாக் பண்ணுவாங்க. ஆனால் பவர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக முடியும். அந்த பவருக்காக மட்டும்தான் விஜய் இவ்வளோ கோடி ரூபாய் செலவு பண்ணி உள்ளே வராது. அவரோட ஃபீல்டை விட்டு அதுதான் அவரோட சீக்ரெட். விஜயோட சீக்ரெட்டு பவர் வேணும். பவர் இருந்தால் மட்டும்தான் மக்கள் நம்ம நல்லது பண்ண முடியும். ஸோ அவருக்கு நடக்கிற பிரச்சனையை அவ்வளோ ஸ்டாராக இருக்க பாப்புலராக இருக்க அவருக்கே பிரச்சனை பண்ணுறாங்க அரசியல் இருந்துன்னா. ஸோ யாராக இருக்கட்டும், அந்த கலைஞராகட்டும், ஜெயலலிதா ஆகட்டும், ஸ்டாலின் ஆகட்டும், இவனாகட்டும் அவனாகட்டும், எல்லாருமே வந்துட்டு அந்த அளவுக்கு குடைச்சல் கொடுப்பாதான் அந்த அளவுக்கு தேவையில்லாமல் சினிமா விட்டு உங்களுக்கு எதிரியாக வந்தான். உங்ககிட்ட பவர் சொல்லிட்டு சும்மா நோண்டிகிட்டே இருக்கக்கூடாது. ஸோ நோண்டிகிட்டே இருக்கும்போது அது வந்துட்டு அந்த இடம் வந்து எவ்வளோதான் தாங்கும், திருப்பி ரிப்பீட் அடிக்கும்போது நீ தாங்க மாட்டேன். அதான் இது, அந்த சீக்ரெட் தான் இது. விஜயோட சீக்ரெட் அரசியல். அதான் நோண்டுற வரைக்கும் சைலண்டாக இருந்தாப்புல இவர் சைலண்டாக இருந்துட்டு வழி தாங்க முடியாமல் தான் இப்போ பிச்சிங் வெளில வராரு. அப்போ நீங்கள் தாங்க மாட்டீங்க. இப்போ வந்துட்டு கத்துறீங்க, ஐயா ஓட்டு போடு, ஐயா ஓட்டு போடுன்னு சொல்லிட்டு ஸ்டாலினும் கதறாரு. உதயநிதி புதுசாக சிஎம் ஆகுது தவிக்கிறாரு. ஐயால உனக்கு மட்டும் என்ன மயிர் தகுதி இருக்கு, உனக்கு துணை முதலமைச்சர் பதவி தூக்கி கொடுத்துட்டாங்க. அப்படியே டிஎம்கே இருக்கிறவங்க எல்லாரும் போக வயிற்று வழியாக வெளியில் வருது, வாய் வழியாக வருது, வெளியில் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா எல்லாமே ஊழல் வாட்டிங்க, அவங்களுக்கு பதவி வேணும்ல. ஏன் உன் புள்ளி நீ வந்துட்டு அதில் இருக்கிற நியாயமான ஆட்கள் இருந்தால் ஏன் நீங்கள் உங்கள் புள்ளியை திடீர்னு சிஎம் ஆக்குனீங்க, துணை சிஎம் டெப்டி சிஎம் ஆக்குனீங்க, நாங்களாம் இல்லையா, சீனியர் நாங்களே, எங்களுக்கு கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு பல பேர் கேட்டுக்கலாம். ஏன் உடனே கேட்க மாட்டான். ஏன்னா எல்லாமே கேரக்டர் பசங்க.
ஸோ ஓரமாக நின்றுட்டு பதவி இருக்கிற வரைக்கும் வாழ்ந்துட்டு ஜாலியாக போயிடலாம் சொகுசு. ஏன்னா அவங்களால போயிட்டு எந்த வேலையும் பார்க்க முடியாது. கிழட்டு பசங்களை சும்மா உட்கார முடியாது. கோடி கோடியாக வச்சு பணத்தை வச்சு என்ன பண்ண முடியும் அவங்களால? வயசான காலத்தில் எவனாலும் எதுவுமே தின்ன முடியாது. பல்லு இருக்கிறது தான் பக்கோடா தின்ன முடியும். அதுமாதிரி வயசு இருக்கிறது தான் எல்லாமே சாப்பிட முடியும், என்ஜாய் பண்ண முடியும். வயசாகிடுச்சுன்னா ஓரம் கட்டி போக வேண்டியது தான். ஸோ அதனால் ஒரு வாரமாக உட்காந்து நீ போஸ்டிங்கில் உட்காந்துட்டு போமே எதுக்குன்னு சொல்கிறேன். எவனும் டிஎம்கேல எதிர்க்கலை. யார் உதயநிதி சிஎம் ஆக்கும் போது எவனுமே எதிர்க்கலை. கலைஞர் வந்துட்டு எப்படி ஸ்டாலின் டெப்டி சிஎம் ஆக்குனாரோ அதே மாதிரி தான் ஸ்டாலின் வந்து உதயநிதி டெப்டி சிஎம். இது எல்லாமே இந்த ஃப்ராடு. ஸோ மக்களே, விஜயோட சீக்ரெட் என்னன்னா இதுதான். அவர் இதுக்கு முன்னாடி சொன்னதான் டெக்னிக்கலாக தந்திரமாக அழகாக மூவ் பண்ணுறாரு. மக்கள் கிட்ட கோவப்படாமல் அழகாக தந்திரமாக அம்புலாக ஓட்டு கேட்குறாரு. இதுதான் வந்து அவரோட டெக்னிக்கே. விஜய்க்கும் கோவம் வரும். கோவம் வந்தால் மக்கள் கிட்ட காட்டினா மக்கள் ரிப்பீட் காட்டினாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் விஜய் வந்து தந்திரமாக மூவ் பண்ணுறாரு, டெக்னிக்காகவும் மூவ் பண்ணுறாரு, மந்திரமாகவும் மூவ் பண்ணுறாரு, சிரிச்சும் மயக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு நேற்று ஹார்ட்டை பிச்சு மக்களுக்கு போடுறாரு. ஹார்ட்டை பிச்சு இருந்தா ஹார்ட்டு பிச்சு தூக்கி போடுறாரு. அப்படிலாம் வந்துட்டு ஹார்ட் வியூவில் இப்படி காட்டி விட்டுறாரு. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப டெக்னிக்கல். அப்படிலாம் இப்படி மூத்தாத்து தட்டி விடுறாரு. இதெல்லாம் வந்துட்டு அவரோட தந்திரமான வேலை. டெக்னிக்கானது. கோவம் வந்தால் ஏதாவது ஒன்று அந்த ஹார்ட்டு கூட ஒரு இதே சினிமா ஷூட்டிங் இருந்தால் அழகாக பண்ணிடுவோம்ல. எனக்கு வெறித்தனமாக வச்சுக்கோங்க போங்க அப்படின்ற மாதிரி. அதில் ஒரு கோபமும் இருக்குது, ஒரு அன்பும் இருக்குது. மக்கள் வந்துட்டு அவ்வளோ வாரி அன்பு இறைக்கிறாங்க. ரொம்ப வாரி இறைச்சாலும் அன்பு வாரி இறைச்சாலும் திகட்டும். ஸோ அதான் சொல்லுங்க, அமிர்தமாக இருந்தாலும் ஓவராக சாப்பிட்டா உங்களுக்கு பாய்சனாக மாறிடும். அதுமாதிரி மக்கள் அன்பு அதிகமாக கொடுக்குறாங்க இவருக்கு. அவரால் ஜீரணிக்க முடியாமல் தான் வந்து கோவப்படுறது. கோவப்படுற இடத்துல கோவப்பட்டு தான் ஆகணும். பட் இப்போ வந்து சினிமா ஷூட்டிங்கில் இது வந்து ரியல் லைஃபு. ஸோ அதனால் வந்துட்டு சுற்றி 360 கேமரா. துப்புனா கூட தெரியும். எச்ச துப்புனா கூட கரெக்டாக தெரியும். நீங்கள் யார் மேலே துப்புனீங்க, யதார்த்தமாக துப்புனீங்களா இல்லை கோவத்தில் துப்புனீங்க கரெக்டாக வீடியோ போட்டு கிழிச்சிருவாங்க. அதனால் விஜய்க்கு வந்து தெரியும். அந்த சீக்கிரட்டு தான் அடக்கி வாசிக்கிறார். விஜய் வந்து சீக்கிரட்டை அடக்கி வாசித்து ஓட்டு கேட்குறாருன்னா இதுதான். அதனால தான் மக்கள் மனசில் ஈஸியாக இடம் பிடிக்கிறார். ஹார்ட்டில் ஈஸியாக இருக்கும், மைண்டில் ஈஸியாக இடம் பிடிக்கிற இந்த ஆள். ஸோ அதனால் ஜெயிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு. 99% விஜய் தான். ஸோ தமிழ்நாடு எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் எந்த கும்பனாலும் கணிக்க முடியல. விஜய்லாம் ஒன்றும் கிழிக்க போகிறதில்ல அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் எல்லாருமே கிழிச்சு டாட்டார் ஆக்கிட்டாப்புல இந்த ஆள். எல்லாருமே கிழிச்சு தூக்கி போட்டாச்சு. டிஎம்கேவது, ஏடிஎம்கேவது, பிஜேபியாவது, காங்கிரஸ் ஆகுது சீப்பா அப்படின்ற மாதிரி அப்படின்ற மாதிரி எல்லாரும் தூக்கி போட்டாங்க. மக்கள் வந்து குதிரைக்கு கண்ணு கட்டின மாதிரி ஒரே வார்த்தை தான், விசில். டிவிகே விஜய் தான் விசில் சின்னம். அவருக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம், அவர் தான் சிஎம் ஆக்குவோம், எங்களுக்கு ஒரு புது மாற்றம் வேணும். என்ன செய்கிறாரு பார்ப்போம். விஜய் வந்து என்ன செய்கிறாருன்னு பார்ப்போமே. ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். முடிஞ்சால் இந்த ஆள் நல்லது பண்ணட்டும், பண்ணலையா தூக்கி கீழே போட்டுருவாங்க. ஒரே 5 ஆண்டு தான், தூக்கி விசில் அடித்தோம். ஆனால் இவர் செஞ்சிட்டாருன்னு வச்சுக்கேன், மக்கள் எப்படி நிற்பாங்க, தூக்கி தாங்கி பிடிப்பாங்க. மக்களை இவர் தாங்கி பிடிச்சாருன்னு வச்சுக்க, விஜய் மேலே கொண்டு போயிட்டே இருப்பாங்க. சினிமாவில் எப்படி மேலே தூக்கி வந்தாலும் ஸ்பீடாக, அதை விட ஸ்பீடாக எக்ஸ்பிரஸ் வேகத்தில் தூக்கி போவாங்க. அதான் அந்த ஒளியை காற்று விட கிழிச்சிட்டு போகுது, ஒளியை விட வேகமான ராக்கெட்னு சொன்னாங்க. அந்த மாதிரி பயங்கரமாக தூக்கி போடுவாங்க. ஸோ மக்களே, விஜயோட சீக்கிரட்டை சொல்லிட்டேன். தந்திரமாக எப்படி வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டேன், மந்திரமாக வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டேன், மயக்கிறாரு ஆளுங்களை. ஸோ அதனால் வந்துட்டு பெருசிலிருந்து சிறுசிலிருந்து நடுத்தரமான 3 வயசுக்காரங்க மக்களை விஜயை விரும்புகிறாங்க. மக்களை அவர் விரும்புகிறாரு, இவரை மக்கள் விரும்புகிறாங்க. ஸோ ஓட் ஃபார் டிவிகே. கண்டிப்பாக விஜயோட சீக்கிரம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். என்னென்னா எந்த இடத்துலையுமே பேசாமலே எங்கே பார்த்தீங்கன்னா ரோட் ஷோ. சென்னை நேற்று கூட லாஸ்ட்டாக திருவள்ளூர் டு சென்னை ரோட் ஷோ நடந்துச்சு. அவ்வளோ கூட்டம். மக்கள் எவனுமே அந்த கூட்டம் வரவே வராது. எவ்வளோ தான் காசு கொடுத்து போட்ட முடியும். ரோடு ஃபுல்லாக காசு கொடுத்து மக்கள் நிற்க வைக்க முடியுமா? 300 ரூபா 500 ரூபான்னு சொல்லிட்டு. ஸோ அது செட் ஆகாது. ஏன்னா உட்கார வச்சு தான் வருவாங்க. என்னால் நிற்க முடியும், ரோடில் நிற்க முடியும்னு சொல்லிட்டு தானாக சேர்ந்த கூட்டம். சூர்யா படத்துக்கு டைட்டில் மாதிரி தானாக சேர்ற கூட்டம் தான் விஜய் அடிக்கிற வெயிலில் மக்களை தேடி ஓடி வராங்க விஜயை பார்க்க. விஜய் கொஞ்ச நேரம் தான் அப்படி பார்த்துட்டு போயிரு, அப்படியே கிராஸ் பண்ணி போயினே இருக்கிறார். ரோட் ஷோ அப்படியே போயினே இருக்குது. சினிமா மாதிரி திருப்பி வரல. நம்ம தான் திருப்பி வீடியோ பார்க்கணும். கண்டி அவர் வான்னு அப்படி போயினே தான் இருக்காரு. மக்கள் அதையும் பார்க்க வெள்ளமாக திரண்டு ஓடி வராங்க. ஸோ அதனால் மக்களே சிந்திச்சு செயல்படுங்க. விஜயோட சீக்கிரட் எவ்வளோதான், அவரை ஹார்ட்டை பிடிச்சிட்டாரு, எல்லாரோட மக்கள் மனதிலையும் இடத்த பிடிச்சிட்டாரு. கண்டிப்பாக அவரு தான் வின் பண்ணுவார். நம்மால் தான் தலைவராகும்.
நம்ம தலைவர் தான் சிஎம் ஆகுறாரு. ஸோ அதனால் வந்துட்டு மக்களே சிந்திச்சு சிதறாம விசிலுக்கு ஓட்டு போடுங்க. இவரை சிஎம் ஆக்குங்க. நாமளும் சிஎம் தான். ஓகே. இன்று ஒரு நாள், நாளை ஒரு நாள், 2 டேஸ் தான் இருக்குது. தேர்ஸ்டே 23ஆம் தேதி விஜய் சொன்ன மாதிரி காலையில் எல்லாம் குளிச்சு எழுந்திரிச்சு எல்லாம் க்யூவில் நின்று விசில் சின்னத்துக்கு தேடி தேடி பொறுமையாக தேடி விசில் சின்னத்துக்கு ஓட்டு அடிங்க. நல்லவங்க வாழ விசில் கட்டி ஓட்டேன். ஓகே.